இது நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.8 ரைட்டா. இதில் என்ன சொல்லியிருக்கான், 2 செட்டு கொடுத்துருக்கான். செட்டு ஏ ரைட்டா. அதில் என்னென்ன எலிமெண்ட்டு 1 2 3 4 எலிமெண்ட் இருக்குது. இது ஒரு செட்டு. செட்டு பின்னு ஒன்று கொடுத்துருக்கான், 3 4 5 6 ரைட்டா. அப்போ இதில் ஒரு 4 எலிமெண்ட் இருக்குது. அதில் ஒரு 4 எலிமெண்ட், இதில் ஒரு 4 எலிமெண்ட் இருக்குது. என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, நம்பர் ஆஃப் த ஹோல் செட். நம்பர்னால் எண்ணிக்கை, இந்த மொத்தத்துக்கு எண்ணிக்கை சொல்லுன்றான். எதுக்கு, ஏ யூனியன் பிக்கும் இன்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பிக்கும் இன்ட்டு ஏ சிமெட்ரிக் பி. இந்த மூணுக்கும் நீ கூட்டி சொல்லு அப்படிங்கிறான் ரைட்டா. 3ஐயும் கூட்டி விடையை சொல்லுன்றான். அப்போ விடையானது எவ்வளோ வருது, 6 2 4 8ன்னு வருது ரைட்டா. அதை நல்லா பார்த்துக்கோங்க. 6 அது 3ஐயும் பெருக்கி அதில் வருகிறது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், ஏ யூனியன் பி பார்க்கணும். ஏ யூனியன் பின்னு என்னது, ஏழு உள்ள எல்லா எலிமெண்ட்டும் அதில் ஏழு இல்லாத எல்லா எலிமெண்ட்டையும் சேர்த்துக்கிறோம். அப்போ ஏழு என்ன 1 2 3 4 இருக்குது ரைட்டா. அப்போ 3 4 பியில் உள்ளது இதில் இருக்குது, அதனால் எடுக்க தேவையில்லை. 5 6 ரைட்டா. இத்தனை எலிமெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஏ யூனியன் பி என்ன வருது, 1 2 3 4 5 6. அப்போ எத்தனை எலிமெண்ட்டு, 6. சரி, அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி எடுப்போம். ஏ இன்டர்செக்ஷன் பின்னு 2க்கு பொதுவாக உள்ளது ரைட்டா. இப்போ 1 2 இதில் இருக்கா, இல்லை. 3 4 இருக்கா, இருக்குது. 5 6 இருக்கா, இல்லை. அப்போ பொதுவாக 3 4 தான் இருக்கிறது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது, 3 4. மொத்தம் எத்தனை எலிமெண்ட்டு, 2 எலிமெண்ட். இப்போ ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அதை அந்த சிம்பிள் அப்படின்னு மீனிங் என்னன்னு சொன்னால், அதாவது இந்த 2லேயும் இல்லாதது எடுப்பாங்க. இங்கே பாருங்கள், ஏ சிமெட்ரிக் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தா 1 2 5 6 ரைட்டா. இப்போ ஏல 1 2 5 6. இப்போ 1 2 இதில் இருக்கா, பியில் இருக்கா, இல்லை. அதேமாதிரி 3 4 பியில் இருக்குது, அதை எடுக்கக்கூடாது. இருக்கிறத விட்டுட்டு இல்லாத எடுக்கணும், அதை சிமெட்ரிக்கும் பார்க்க ரைட்டா. இருக்கிறத விட்டுட்டு இல்லாத எடுக்கணும். இப்போ 1 2 7 இருக்குது, அது பியில் இருக்கா, இல்லை. அப்போ அதை எடுக்கலாம் ரைட்டா. அப்போ 3 4 7 இருக்குது, பியில் இருக்குது. அப்போ இருக்கக்கூடியது எடுக்கக்கூடாது. 5 6 2லேயுமே இல்லை, அப்போ அதை எடுத்துக்கலாம். 1 2 5 6 எடுத்துக்கலாம். அதை ஏசிமெட்ரிக்னு சொல்லுவாங்க, எடுத்துக்கலாம். இது எத்தனை எலிமெண்ட் இருக்குது, 4 எலிமெண்ட் இருக்குது. இப்போ நம்ம அவங்கங்கே அந்த எலிமெண்ட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா. இப்போ பாருங்கள், ஹோல் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி என்னது 6 இன்ட்டு மல்டிப்ளை நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஏ சிமெட்ரிக் பி 4. அப்போ 2 6 12. அப்போது 4 வந்து 48 தான் என்னது நம்பர் ஆஃப் இந்த எல்லாத்துக்கும் பெருக்கலோட இது 48. சிம்பிள். இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. திஸ் இஸ் த நம்பர் ஆஃப் த எலிமெண்ட் இன் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலாவை ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க ரைட்டா. அதை நீங்கள் எழுதிக்கோங்க, இல்லை விடனே விட்டுக்கோங்க ரைட்டா. திஸ் இஸ் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு போகும்போது நம்பர்னு போட தேவையில்லை ரைட்டா. இதை பார்த்து படிச்சுக்கோங்க.